ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தானம் செய்யக்கூடாத 3 பொருட்கள். மீறினால் உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை ஏற்படலாம். நாம் செய்த பாவங்களை உடைப்பதில் தானங்களுக்கு தனி இடம் உண்டு. இந்த தானத்தை செய்தால் அந்த பலன் கிடைக்கும் என்று சொன்னாலும் எல்லோராலும் தானத்தை செய்ய இயலாது. ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்யலாம். உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளது உணவு. அதை பிறருக்கு தானம் செய்வதால் அதன் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டுப்போகாது என்பார்கள். அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீர்வதோடு பித்ருக்களின் ஆசீர்வாதமும் கிடைக்குமாம். பலனை எதிர்பார்க்காமல் உண்மையான மனதோடு அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை கொடுக்கும் தானமே சிறந்த தானம் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நமக்கு பயன்படவில்லை என்பதற்காக நாம் பயன்படுத்தாத பொருட்களை அடுத்தவர்களுக்கு தூக்கி கொடுப்பதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதன் மூலம் உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்னதானம், வஸ்திரதானம் போன்ற பல்வேறு விதமான தானங்களை நாம் செய்யும் போது துளசி இலைகளையும் சேர்த்து தானம் செய்தால் அதன் பலன் இரட்டிப்பாகும் என்கிறது சாஸ்திரம். துளசியை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்குமாம். இனிவரும் நாட்களில் நீங்கள் தானம் செய்யும் போது முழு மனதோடு சந்தோஷத்தோடும் துளசி இலைகளையும் சேர்த்து தானம் வழங்கி புண்ணியத்தை இரட்டிப்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்னதானம் செய்பவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது, இறையருள் எப்பொழுதும் துணை நின்று மனதில் மகிழ்ச்சியான நிலையை குடிகொண்டு இருக்கும் என்கிறார் வள்ளலார். தானங்களும் அவற்றினுடைய பலன்களும். மஞ்சளை தானம் செய்தால் மங்களம் உண்டாகும். பூமி தானம் செய்தால் இக பர சுகங்கள் கிடைக்கும். வஸ்திர தானம் செய்தால் சகல ரோகமும் நிவர்த்தியாகும். கோதானம் செய்தால் பித்ரு சாப நிவர்த்தி, இல்லத்தில் தோஷங்கள் விலகும். பலவித பூஜைகள் செய்த பலன்கள் கிடைக்கும். திலதானம் அதாவது எள்தானம் செய்தால் பாவ விமோச்சனம் உண்டாகும். குல தானம் அதாவது வெல்லம் தானம் செய்தால் குல அபிவிருத்தி ஏற்படும். நெய் தானம் செய்தால் வீடு பேறு அடையலாம். தேன் தானம் செய்தால் சுகம் தரும் இனிய குரல் கிடைக்குமாம். வெள்ளி தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். சொர்ணம் தானம் செய்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். தண்ணீர் தானம் செய்தால் மனம் சாந்தி கிடைக்கும். கம்பளி தானம் செய்தால் துர்சொப்பன துர்சகுண பய நிவர்த்தி உண்டாகும். பால் தானம் செய்தால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். சந்தன கட்டை தானம் செய்தால் புகழ் உண்டாகும். அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் உண்டாகும். தானம் கொடுக்கக்கூடாத 3 பொருட்கள். கூர்மையான பொருட்களான கத்தி, கடப்பாரை, ஊசி போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் ஆனால் கெட்ட பலன்கள் உங்கள் வீட்டை தேடி வரும். பழைய உணவுகளை தானமாக கொடுக்காதீர்கள், எனில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்தில் துடைப்பத்தை தானமாக கொடுக்கக்கூடாது. தவறி செய்தால் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் இந்த 3 பொருட்களையும் தானமாக கொடுத்து சிரமங்களை விலை கொடுத்து வாங்காதீர்கள்.